முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து பேசுவதை தாவேக தலைவர் விஜய் தவிர்க்க வேண்டும் என மதிமுக முதன்மைச் செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக தென்மண்டல மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சி போல் செயல்படுவதாகவும் குற்றம் சுமத்தினார். சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர் அங்க இருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுக்குண்டான கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி பல தருணங்கள்ல இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுக்காம அவங்களும் ஒரு அரசியல் இயக்கமா ஒரு அரசியல் கட்சியா ஒரு பதில் அவங்க கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் தேர்தல் ஆணையம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ராகுல் காந்தி இதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாரு.